மச்சி வா மச்சி, டைம் ஆச்சு, சீக்கிரம் படத்துக்கு போகணும். சரி மச்சி வா மச்சி போகலாம். அவர் இது பிச்சைக்கார மாதிரி மச்சி என் ஃப்ரெண்டு மச்சி. என்ன மச்சி வர கூப்பிட்டு வந்துட்டேன், என்ன இப்படி பண்ணுறீங்க? சரி ஏற்று வா மச்சான் போகலாம். மச்சி போகலாம் வா. போகலாம். ஏய் இந்த அண்ணன் ஏன்டா கூப்பிட்டு வர, ஸ்டேட்டஸ் பார்த்து பார்க்கணும் அறிவே இல்லை நம்மளுக்கு. எனக்கு அந்த ஆளு பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க போயிட்டு அன்னைக்கே சொன்னேன். போகலாம். பிரச்சனையா? ஒன்றும் இல்லை தள்ளி வரேன் கொஞ்சம். போகலாம். மச்சான் உள்ளார போய் டீ ஊற்றி வந்துடுறேன். ஏய் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்க கூட சேராது, என் கூட சேராது. அவன் கூட பேசுறதா இவரே கோபுரம் மச்சி. நானும் அவனை ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சிக்கலான்னு தான் இருக்கேன். அவனை பார்த்தியா திருந்தவே மாட்டான். ஹலோ மச்சான் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கா. ஐயோ என்ன மச்சாச்சு? மச்சான் அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டா. ஒரு 10,000 காசு இருந்தா பண்ணா. ஏய் மச்சான் ஒரு ½ hour முன்னாடி கேட்டுருக்கலாம்டா. இப்படா இருந்த காசுலாம் எடுத்து கொடுத்தேன், கடையில வேற எதுவுமே இல்ல. சரி ஓகே மச்சி, பாரு மச்சி. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. காசு எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. அவன்கிட்ட கேட்டாலும் அவனே பிச்சைக்கார பைய, நம்மள்ட்ட காசு கேட்பான், அவன்கிட்ட இருக்காது. மச்சான் பயப்படாத மச்சான், நான் அம்மாவுக்கு பணம் கட்டேன் மச்சான். மச்சான் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லையடா. சொல்லிதான் தெரியுமா மச்சான் எனக்கு. நான் அம்மாவுக்கு பணம் கட்டேன் மச்சான். இந்த ரிசிப்ட் இந்த கை செலவுக்கு வச்சுக்க மச்சான். எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் மச்சான். மச்சான் வண்டி இருந்தது, வண்டி வித்துட்டேன் மச்சான். சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா.